நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சமானது தேவன் ஸ்தாபித்து வைத்திருக்கிற, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சில பிரமாணங்களின் அடிப்படையில், விதிமுறைகளின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விதிமுறைகளை தேவன்தான் ஏற்படுத்தினார். அந்த விதிமுறைகளுக்கு தேவனே தன்னை உட்படுத்தி கொண்டார். அவர் அதை மீறி, அதை வயலேட் பண்ணி தேவன் எதையும் செய்வதில்லை. இப்போ இந்த பூமியிலே வாழுகிற மனிதர்களாகிய நாமும் அந்த விதிமுறைகளை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம வாழும்போது தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு சிறப்பான, தரமான, ஒரு மகிமையான, தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்வாக இருக்கும். பல விதிமுறைகளை கர்த்தர் ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஃபிசிக்கல் லாஸை, இயல்பான விதிமுறைகளை உண்டாக்கினது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் விதிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் லாஸ். அதில் தான் முதலாவது த லா ஆஃப் பர்பஸ், நோக்கத்தின் கோட்பாடு, நோக்கத்தின் விதி. அதை நாம் தெளிவாய் படித்தோம். ரெண்டாவது, இப்பொழுது நாம் லா ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் விதியை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது இட்ஸ் அ லா, அது ஒரு பிரமாணம். இந்த விசுவாசத்தை எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களும், எந்த பின்னணியைச் சேர்ந்தவர்களும், எந்த காலத்தைச் சேர்ந்தவர்களும், எந்த இடத்தில் வாழுகிறவர்களும் இதை ஆப்ரேட் பண்ணும் பொழுது, இந்த விதிமுறையை சரியான விதத்தில் இயக்கும் பொழுது அது அதனுடைய விளைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த லைட்டு, இப்போ இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது. இந்த சுவிட்சை போட்டால் லைட் எரியும். அது அது ஒரு பிரின்சிபல் மாதிரி. யார் சுவிட்ச் போட்டாலும் எரியும். ஆண்கள் போட்டாலும் எரியும், பெண்கள் போட்டாலும் எரியும், வயசானவங்க போட்டாலும் எரியும், சின்ன பிள்ளைங்க போட்டாலும் எரியும், நல்லவங்க போட்டாலும் எரியும், கெட்டவங்க போட்டாலும் எரியும். ஏன்னா இட்ஸ் அ லா, அது ஒரு விதிமுறை. அதுபோல் விசுவாசம் என்பது இட்ஸ் அ லா. அதை புரிந்து கொண்டு அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து இந்த விசுவாச வாழ்வு வாழும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த லா, அதான் லா. விசுவாசம் உள்ளே இருந்தால் பிழைப்புக்கு நீங்கள் தப்ப மாட்டீர்கள். நீங்கள் பிழைப்பீர்கள். எத்தனை எதிர் சவால்கள் வந்தாலும் அதை மேற்கொண்டு நீங்கள் பிழைப்பீர்கள். ஆகவே தான் இந்த உலக வாழ்வுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த பூமிக்குரிய வாழ்வுக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். மறுவாழ்வுக்கும் விசுவாசம் அவசியம். விசுவாசத்தால் தான் பரலோகம் போக முடியும். இயேசுவை விசுவாசித்தால் தான் அவர்களுக்கு தான் பரலோகமும் உண்டு. ஆனால் வெறும் பரலோகம் மட்டும் இல்லை, விசுவாசம் என்பது வெறும் பரலோகத்தை மாத்திரம் நாம் கொடுப்பதில்லை. இந்த பூலோகத்திலே பாவத்தை மேற்கொள்ளவும், பூலோகத்திலே நமக்கு எதிராக எழும்புகிற பிசாசை ஜெயிக்கவும், இந்த பூலோகத்திலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழவும் இந்த விசுவாசம் தேவைப்படுகிறது. அதை ஒரு பிரமாணமாக கர்த்தர் வைத்து விட்டார். ஆகவே இந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான சில சத்தியங்களை நாம் படிக்க ஆரம்பித்தோம். நேற்றைக்கு நான் சொன்னேன், நாம் வாழுகிற இந்த பிரபஞ்சத்திலே 2 உலகங்கள் இருக்கிறது. ஒன்று காணப்படுகிற உலகம், இன்னொன்று காணப்படாத உலகம். காணப்படுகிற உலகம் இருக்கிறது எவ்வளவு நிஜமோ, காணப்படாத உலகம் இருப்பது அதைவிட நிஜம், அதைவிட உண்மை, ரியாலிட்டி. அது மாத்திரமல்ல, காணப்படுகிற உலகத்துக்கு இருக்கிற வல்லமையை விட காணப்படாத உலகத்துக்கு இருக்கிற வல்லமை அதிகம். இன்னும் சொல்லணும்னா, காணப்படுகிற உலகமே காணப்படாத உலகத்திலிருந்து தான் வந்திருக்குது. பேரண்ட் வேர்ல்டு, அங்கேருந்து தான் இது பிறந்திருக்குது, அங்கேருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேற்று
நான் உங்களுக்கு சொன்னேன், முடிக்கும் பொழுது மனிதன் இந்த 2 உலகத்தில் எந்த உலகத்தைச் சேர்ந்தவன் என்பதை யோசிக்கும்படி உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். யோசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மனிதன் இந்த உலக படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்பு, உன்னதமான படைப்பு. மனிதன்தான் தேவன் படைத்த அனைத்து படைப்புகளிலும் மனிதன்தான் உயர்ந்தவன். மனிதன்தான் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன், சகலத்தையும் ஆளக்கூடிய ஆற்றல். அதனால தான் அவனை உருவாக்கும் போதே, அவனை உண்டாக்கும் போதே, உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே சொன்னார், அவர்கள் ஆளக்கடவர்கள் என்றார். என் எல்லா படைப்புகளையும் ஆளக்கூடிய ஆற்றல், சக்தி பெற்றவன் அவன். ஏன்னா அவன் உயர்ந்தவன், உன்னதமான ஒரு படைப்பு. அதற்கு பல காரணங்கள் உண்டு. அவன் மனிதனை உயர்ந்த படைப்பு, தேவனுடைய படைப்புகள்லேயே மனுஷன்தான் உயர்ந்த படைப்புன்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், மனிதன்தான் இந்த 2 உலகங்களையும் சேர்ந்தவன். மனிதன்தான் 2 உலகங்களோடும் தொடர்பு கொள்ளக்கூடியவனாய் மனிதனைத்தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். மனிதன் காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற மனிதனோடு தொடர்பு கொள்ள முடியும். காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற ஒரு மலரை பார்த்து அவன் ரசிக்க முடியும். காணப்படுகிற உலகத்தை அவன் உணர முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். காணப்படுகிற உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சரீரத்தை கர்த்தர் மனிதனுக்கு படைத்தார். அதே மனிதனுக்குள்ளே ஆவி என்ற ஒன்றையும் வைத்தார். மனிதனுக்குள்ள தான் ஆவின்னு ஒன்றை வச்சிருக்கிறார். மேன் ஹேஸ் அ ஸ்பிரிட். மனிதனுக்குள்ள ஆவியை கர்த்தர் வைத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மனிதன் ஆவிக்குரிய உலகத்தோடு, ஆவி உலகத்தில் இருக்கிற தேவனோடும் தொடர்பு கொள்ளக்கூடியவனாக, தேவனோடும் ஐக்கியம் கொள்ளக்கூடியவனாக, தேவனோடும் உறவாடக்கூடியவனாக, அந்த ஆற்றலோடும் மனிதனை படைத்தார். ஸோ மனுஷன்னா வெறும் சரீரம் இல்லை. இப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வெறும் சரீரம் இல்லை. மனுஷன்னா சரீரம் மட்டும்தான். நிறைய பேருக்கு அந்த உணர்வு தான் இருக்குது, சரீர உணர்வு தான் இருக்குது, பாடி கான்சியஸ் தான் இருக்குது. ஆனால் மனிதன் வெறும் சரீரம் அல்ல. மனிதன் ஒரு ஆவி மனிதன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் குற்றமற்றதாய் காத்துக்கொள்வாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 பகுதிகளை கர்த்தர் வைத்திருக்க, ஆவி, ஆத்மா, சரீரம். பாருங்க, ஸ்பிரிட், சோல், பாடி. அப்போ இந்த பாடி இந்த இந்த சரீர உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்று. மனிதனுக்குள் இருக்கிற ஆவி, ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்று, ஆவி உலகத்தோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒன்று. பிரிவிலேஜ்ட் ஒரு பர்சன், மேன். மனிதன் ரொம்ப ஸ்லாக்கியம் பெற்றவன், பாக்கியம் பெற்றவன். 2 உலகங்களோடும் இவன் தொடர்பு கொள்ளக்கூடியவனாக, உறவு கொள்ளக்கூடியவனாக, ஐக்கியம் கொள்ளக்கூடியவனாக மனிதனை கர்த்தர் படைத்திருக்கிறார். அதனால தான் மனுஷன் ரொம்ப உயர்ந்த படைப்பு, உன்னதமான படைப்பு. கவனிங்க. ஆனால் இவ்வளவு விவரம் மனுஷனுக்கு தெரியாது. தான் ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியும், ஆவி உலகத்தோடு ஐக்கியம் கொள்ள முடியும் என்பது மனிதனுக்கு தெரியாது. இன்றைக்கு இதை கேட்கிற நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சரீரம் அல்ல, நீங்கள் ஒரு ஆவி. ஆவியாக இருந்ததுனால தான் ஆதாமோடு, ஆவியாக இருக்கிற தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு உறவாட வந்தார். அவன் வெறும் சரீரமாக இருந்திருந்தான்னா அவனோடு உறவாட முடியாது. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். ஹீ ஸ்பிரிட். ஸ்பிரிட் பீயிங் can relate, can have fellowship with other spirit beings only.
ஆவியாய் இருக்கிறவைகள் ஆவியாய் இருக்கிறவைகளோடு தான் உறவு கொள்ள முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும். தேவன் மனிதனை ஆவியாய் இருக்கிற தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடியவனாக, தொடர்பு கொள்ளக்கூடியவனாக, அந்த ஆற்றலோடு கர்த்தர் படைத்தார். இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் ஆதாமும் ஏவாளும் ஆவியாயிருக்கிற தேவனோடு உறவாடி மகிழ்ந்தார்கள், பேசி மகிழ்ந்தார்கள். அவருடைய இனிமையான சத்தத்தை கேட்டு பூரிப்படைந்தார்கள். அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. அந்த நல்ல தேவன், அன்பின் தேவன், தங்களுக்காக எல்லாவற்றையும் இவர்களை உருவாக்குறதுக்கு முன்னாலேயே ஆயத்தப்படுத்தி வைத்த தேவனை பார்த்த உடனே உள்ளம் பொங்குச்சு, நன்றி உணர்வோடு பொங்குச்சு. அவங்களுக்கு ஜெப குறிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதேன் தோட்டத்தில். ஆனாலும் உறவாடினார்கள், தேவனோடு பேசினார்கள், தேவனோடு சம்பாஷித்தார்கள். நன்றி உணர்வு, நன்றி பெருக்கு. அவரை பார்க்கும் பொழுதே உள்ளம் நன்றியினால் நிரம்பினது. எனக்காக இவ்வளவு காரியங்களை நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அவ்விதமாய் தேவனோடு ஐக்கியம் கொண்டார்கள், தேவனோடு உறவாடினார்கள். தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள், தேவன் பேசுகிற வார்த்தை அவர்கள் கேட்டார்கள். ஆவியாய் இருக்கிறபடினால் ஆவியாய் இருக்கிற தேவன் பேசுகிற சத்தம் அவர்களால் கேட்க முடிந்தது. They were so much spirit conscious. ஆவியின் உணர்வில் இருந்தார்கள். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ, என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மீறினானோ பாருங்க, அதுவரைக்கும் அவர்கள் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் அந்த அளவு ஆவியின் உணர்வில் இருந்தார்கள். பாடி கான்சியஸே அவங்களுக்கு இல்லை, சரீர உணர்வே அவர்களுக்கு இல்லை, ஆவியின் உணர்வில் இருந்தார்கள். எப்போ பாவம் செஞ்ச மாத்திரத்தில் அவர்களுக்கு நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு பாதிப்பு என்னென்னா, இம்மீடியட்டாக ஆவியின் உணர்வு அப்படியே போயிடுச்சு, சரீர உணர்வு வந்துருச்சு. நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். உடனே இலை எடுத்து தைக்கிறாங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் ஆவியின் உணர்வே இல்லை. ஆவியின் உணர்வோடு ஆவியாக இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ளணும், ஐக்கியம் கொள்ளணும், அவரோட பேசணும், அவரோட உறவாடணுன்ற அந்த எண்ணமே மனிதனுக்கு வருவதில்லை. ஃபுல் ஆஃப் பாடி கான்சியஸ், ஃபுல் ஆஃப் திஸ் வேர்ல்டு கான்சியஸ். இந்த உலக உணர்வு, உலகத்தை குறித்த உணர்வு. இந்த உலகத்தில் என்ன நடக்குது, இந்த காணப்படுகிற உலகத்தில் என்ன நடக்குது, இந்த காணப்படுகிற உலகத்தில் எனக்கு என்ன பிரச்சனை, இந்த காணப்படுகிற உலகத்தில் எனக்கு என்ன தேவை, இந்த காணப்படுகிற உலகத்தில் காணப்படுகிற உலகம் 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 சரீரம், இதுவே தான் மனதை நிரப்பி விட்டது. ஆனால் மனிதன் படைக்கப்பட்ட பொழுது அவன் முழுக்க முழுக்க தேவ உணர்வோடு, தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வோடு இருந்தான். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதன் விழுந்தபோது, பாவம் செய்த பொழுது, கடவுளுக்கு விரோதமான தவறு செய்து கடவுளுடைய வார்த்தையை மீறின பொழுது, ஆவியாய் இருக்கிற தேவனோடு அவனுக்கு இருந்த உறவு அது தடைபட்டு விட்டது. உறவற்றவனாக, அவரோடு உள்ள ஐக்கியம் அருந்தவனாக, ஐக்கியம் பாதிக்கப்பட்டவனாக மாறிட்டான். இப்போ நல்ல கவனிங்க. மனிதனுடைய ஆவியாக இருக்கிற தேவனோடு இருந்த ஐக்கியம் பாதிக்கப்பட்டு விட்டது. அது வெட்டப்பட்டு விட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியலை. ஆனால் ஆவி உலகத்தோடு ஐக்கியம் கொள்ளுகிற தன்மையை அவன் விழுந்த பிறகும் இழக்கலை. மனுஷன் விழுந்த பிறகு கூட, பாவம் செய்து விழுந்த பிறகு கூட, ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, ஆவி உலகத்தோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த இயல்பு, அந்த தன்மையை அவன் இழக்கலை. அதனால அவன் he has a desire to have fellowship with spirit world. ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ளணும், ஐக்கியம் கொள்ளணும்னு அவன் துடிக்கிறான். அதனால தான்
வேறு ஆவிகளோடு, அசுத்த ஆவிகளோடு, பொல்லாத ஆவிகளோடு ஐக்கியத்தை மனிதன் வைக்கிறான். பிசாசுகள் வந்து மனிதனுடைய ஆவியிலே இடம் பிடித்து பலரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான சத்தியம். மனிதனை இதே விதத்தில் கர்த்தர் விடலை. தேவன், ஆவியாயிருந்த தேவன் மாம்சத்தில் இறங்கி வந்தார். இவன் மாம்சமாக சரீரமாக மாறினதுனால இவன் லெவலுக்கு அவர் இறங்கி வந்து இவனைப் போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறி தான் யார் என்பதை மனிதனுக்கு வெளிப்படுத்தி, தன்னுடைய அன்பு என்ன என்பதை கல்வாரியின் மூலமாய் வெளிப்படுத்தி, மறுபடியும் இவன் இழந்து போன அந்த உறவை, தேவனிடத்தில் இருந்த அந்த இழந்து போன ஐக்கியத்தை கிறிஸ்து மறுபடியுமாய் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த நித்திய ஜீவன் என்பது நித்திய உறவு, தேவனோடு ஒரு நித்திய தொடர்பை கர்த்தர் உண்டாக்கினார். ஜீவனுக்குள்ள அந்த தொடர்பு இருக்குது, ஜீவனுக்குள்ள அந்த ஐக்கியத்தை கர்த்தர் வைத்தார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் உள்ள வந்துருச்சுன்னா அவரோட இணைஞ்சிட்டான்னு அர்த்தம். மரணம் உள்ள வந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் ஜீவனோடு இருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மரணம் வந்துச்சு. நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னார்ல, மரணம் வந்தது, ஆவிக்குரிய மரணம். மரணம் என்றால் என்ன? தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது, தேவனோடு இருந்த ஐக்கியம் அறுக்கப்பட்டது. அப்போ ஜீவன்னா என்ன? மறுபடி தேவனோடு சேர்க்கப்பட்டான், மறுபடி தேவனோடு ஐக்கியப்பட்டான். ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி விட்டார். ஆமேன். இப்போ உங்கள் ஆவி தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும், அவரோடு உறவாட முடியும். அப்படிப்பட்ட ஆவியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய ஆவியையும் கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆமேன். இப்போ நீங்கள் ஆவியாக இருக்கிறபடியினால் காணப்படுகிற உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் காணப்படாத ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவனோடு, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் உறவாட முடியும். ஏன்னா அந்த உறவை துண்டித்த, அந்த உறவையும் ஐக்கியத்தையும் பாதித்த பாவத்தை கர்த்தர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். பெரிய வேலை கர்த்தர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. கல்வாரி சிலுவையிலே அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஏன்னா உள்ள ஆவியில் பாவம் வந்துருச்சு. அந்த பாவத்தை ஆவியை விட்டு எடுத்தாதான் இந்த ஆவி அந்த ஆவியோடு தொடர்பு கொள்ள முடியும். மனிதனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ள முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும். ஆகவே பாவத்தை சுமந்தார். அந்த பாவத்தை சுமக்கிறதுக்கு அவர் அடிக்கப்பட வேண்டியிருந்தது, நொறுக்கப்பட வேண்டியிருந்தது, ரத்தம் சிந்த வேண்டியிருந்தது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், வேதனைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். மனிதனால் கற்பனை செய்ய முடியாத அளவு வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எப்படியாவது மனிதனுடைய பாவம் அவனுடைய ஆவியிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அவனை ஒரு நீதிமானாய் மாற்றி மறுபடியுமாய் அந்த ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆவியாய் மாற்ற வேண்டும். ஸோ நான் முடிக்கிறேன். இன்னைக்கு உங்கள் ஆவி தேவனோடு, நீங்கள் காணப்படுகிற உலகத்தில் இருக்கும் பொழுதே காணப்படாத தேவனோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும். அவ்விதமாய் காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற நாம் காணப்படாத உலகத்தில் இருக்கிற ஆவி உலகத்தில் இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ளவும் ஐக்கியம் கொள்ளவும் நமக்கு உதவி செய்வதுதான் என்ன என்பதை யோசியுங்கள். நமக்கு எது உதவி செய்யுது? எது நம்மை காணப்படாத உலகத்தோடு தொடர்பு கொள்ள வைக்குது? எதை கொண்டு நாம் காணப்படாத உலகத்தில் இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறோம்? அந்த காணப்படுகிற உலகத்தில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம சரீர உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த சரீர உலகத்தில் இருந்து கொண்டே இந்த ஆவி உலகத்தில் இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ள நமக்கு எது உதவி செய்து என்பதை யோசிங்க.
நாளைக்கு அதுக்கான பதிலோடு நான் வர்றேன். ஒருவேளை நீங்கள் பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். காட் bless you. ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் இந்த சரீர உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆவி உலகத்தோடு, ஆவிக்குரிய உலகத்தோடு, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாய், ஐக்கியம் கொள்ளக்கூடியவர்களாய் எங்களை நீர் உண்டாக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஐக்கியம் பிரிக்கப்பட்ட பொழுதும் எங்கள் மேல் அன்பு கொண்டு, எங்கள் மேல் இரக்கம் கொண்டு நீர் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்து எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாய் அந்த ஐக்கியத்தை சீர்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு ஆவி மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்ள, நாங்கள் வெறும் இந்த சரீர உணர்வோடு மாத்திரம் வாழாமல் உள்ளே இருக்கிற ஆவியின் உணர்வோடு நாங்கள் வாழ, அதை ப்ராக்டிஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை திரும்ப கேட்கட்டும். இதை நன்றாய் புரிந்து கொள்ள இது வாழ்வாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.